சார் அந்த பொண்ணு எப்படா உன்னை நீ இப்படி பயங்கரமாக சத்தம் போட்டு பேசினோம்னா நம்ம இதில் வந்து ஹவுஸ் கீப்பிங் வந்து எட்டி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வச்சு குக்கு வந்து எட்டி பார்த்தாங்க. அப்புறம் 3ஆவது மாடியிலேருந்து என் ஒய்ஃப் வந்துட்டா. என்னங்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. இல்லை ஒன்றும் இல்லை, அவனுக்கு டீ இது தண்ணி காஃபி எல்லாம் மேலே கொடுத்தாச்சு. காஃபி கொடுத்தனால ரொம்ப சூடாக இருக்கான், மோர் கொடு அப்படின்னு சொல்லி. தனஞ்செய் சார் வந்து பட்ஜெட் படம்னாரு. பொக்கே கடைக்காரர்கிட்ட இப்போ ஒரு பொக்கே எவ்வளோப்பாரு? 2000 ரூபா ஆகும் சார். அப்படியா, எனக்கு வந்து 3 பொக்கே போதும். ஒரு பொக்கையில் எத்தனை பூ இருக்கும்? ஒரு 50 பூ இருக்கும். எனக்கு 5 பூவாக வச்சு 5 பூவுக்கு மேலே வைக்காது. 3 பொக்கே போதும், எல்லாம் டோட்டல் யூனிட் கொடுக்கணும்னு சொல்லி மேனேஜர் வாங்க வச்சிரு. அது தனஞ்சயன் சாருக்கு வாழ்த்துக்கள். பட்ஜெட் படம்னா இப்படி தான் பண்ணணும். ஷார்ட்டில் என்னன்னு சொன்னால் ஆரம்பிச்சார்னா டைலாக்கு நிறுத்தவே மாட்டார். கேமராமேன்ட்டு ஏதோ ஒன்று சொல்லி வேலை வாங்கல. அவரும் ரொம்ப உண்மையாக அவர் சொன்ன மாதிரி சாப்பிட்டு தான் அம்பிள் தான். ஆனால் கிம்பிள் எப்போவுமே தான் தூக்கிட்டு. தனஞ்சயன் சாரை வந்து எனக்கு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும். 2000ன்னு நினைக்கிறேன். தெனாலி என்னுடைய சொந்த படத்தை வந்து முதல் ஒரு ஏரியா அவுட்ரைட் பண்ணார்னா இவர் தான் வந்து பண்ணார், ஆடியோ ரைட்ஸ். அன்றைக்கி அவர் அந்த இடத்துல இருந்தார். பாலா சொன்ன மாதிரி ஏர்டெல் கஸ்டமர் சர்வீஸு கரெக்டு. அவர் உண்மையாகவே ஏர்டெல்லில் வேறு வேலை செஞ்சுருந்தார். கரெக்டு, ஆமாம். ஏன்னா அது அங்கேருந்து அதுக்கப்புறமா நான் ஒரு சீசனில் பார்த்தா என் ஃப்ரெண்டு பெங்களூர்லேருந்து ஃபோன் பண்ணுறான். இப்போ எனக்கு ஏர்டெல்லில் வந்து எனக்கு ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி ஏதோ ஒரு இது பண்ணோம், சோலை பண்ணுன்னு ஃப்ரெண்டு. ஆமாம், அதுக்கு என்ன இப்போ இல்லை, அங்கே தனஞ்சயன் ஒருத்தர் இப்போ அவர் தான் ஹெட்டு, அவர்கிட்ட நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க. எந்த தனஞ்சயன்? அது முதல் ஆடியோவெல்லாம் வாங்கிட்டு. ஆமாம், ஃபோன் பண்ணேன்னா ஓகே, உடனே மிட் நைட்டில் ஃபோன் பண்ணால் கூட எடுப்பார். கரெக்டாக சொன்னான் ஏர்டெல்னு. ஸோ அது மாதிரி ஒருத்தர் எல்லா இடத்துலையும் இருப்பார். அவர் இல்லாத இடமே இல்லை. என்னை வந்து ஆக்சுவலாக வீட்டுக்கு வந்து இந்த ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலில் வந்து இப்போ ஈசி மெம்பரில் நீங்கள் உங்களை போட்டிருக்கோம், நீங்கள் வந்து மறுக்காமல் ஓகே சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் வந்தார். முதல்ல போய் மறுத்து பார்த்தேன். அப்புறமா அவர் ஒய்ஃபோட அவர் வந்துட்டார். சரி, அவர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண முடியாது, அவர் சரின்னு ஒத்துக்கிட்டார். அப்போ தான் சொல்கிறாரு, நீங்கள் வந்து இந்த படம் ஒன்று பண்ணுறேன், நான் டைரக்டர் அனுப்புகிறேன், இந்த படத்தில் நீங்கள் ஒரு ரோல் பண்ணணும், ஹீரோவுக்கு அப்பாவா அப்படின்ட்டு. நான் கதை கேட்டுட்டு சொல்கிறேன் சார் அப்படின்னு. அப்புறம் கதை கேட்டு அது ஒரு பெரிய கதை. மகேஷ் வந்து வீட்டுக்கு வந்தால் கதை கேட்குறதுக்கு, கதை சொல்கிறதுக்கு. நான் சொன்னேன், என் கேரக்டர் மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லு, அவுட்லைன் சொன்னால் போதும், எனக்கு ஃபுல் கதையெல்லாம் வேணாம், அவுட்லைன் ஆஃப் த ஸ்டோரி சொல்லு, நான் புரிஞ்சுக்கிறேன், என் கேரக்டர் மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லு அப்படின்னு ஆரம்பித்தான் சார். அது நான் என்ன பண்ணேன், அன்றைக்கி ரூமுக்கு கூப்பிட்டு போகாமல் ஹால்லேயே உட்கார வச்சுட்டேன். சரி, யாரும் வரமாட்டாங்க. சார் அந்த பொண்ணு எப்படா உன்னை நீ இப்படி பயங்கரமாக சத்தம் போட்டு பேசினோம்னா நம்ம இதில் வந்து ஹவுஸ் கீப்பிங் வந்து எட்டி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வச்சு குக்கு வந்து எட்டி பார்த்தாங்க. அப்புறம் 3ஆவது மாடியிலேருந்து என் ஒய்ஃப் வந்துட்டா. என்னங்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. இல்லை ஒன்றும் இல்லை, அவனுக்கு டீ இது தண்ணி காஃபி எல்லாம் மேலே கொடுத்தாச்சு. காஃபி கொடுத்தனால ரொம்ப சூடாக இருக்கான், மோர் கொடு அப்படின்னு சொல்லி மோர். அப்படி வந்து அதாவது ஒவ்வொருத்தருடைய டைலாக்கையும் வந்து அவ்வளோ சத்தம் போட்டு பேசுவாப்புல. கொஞ்ச நேரத்தில் அவன் போனதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் கழித்து ஒருத்தர் வீட்டில் இந்த படத்தில் நடிக்கணும். அவன் தெரியும், அந்த அப்பா கேரக்டர் தானே சார், அந்த இது வந்து அவங்கவுங்க கதையை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் வீட்டில். ஸோ வீட்டில் இருக்க அத்தனை பேருக்கும் கதை தெரியும். அந்த அளவுக்கு வந்து சத்தமாக பேசக்கூடிய ஆள். ஈவன் ஒவ்வொரு ஷாட்டுக்கு கூட நான் இந்த ஷாட்டை பற்றி சொல்லுப்பா அப்படின்னா அந்த சில பேர் இருப்பாங்க, ரகுவரன் மாதிரி. முன்னாடி என்ன நடந்தது, பின்னாடி என்ன நடக்க போகுது, முதல்ல என்னென்னு டைட்டிலேருந்து பிகினிலேருந்து சொல்லணும் எல்லாமே. இவர் அந்த மாதிரி இந்த ஷார்ட்டில் என்னன்னு சொன்னால் ஆரம்பிச்சார்னா டைலாக்கு நிறுத்தவே மாட்டார். அந்த மாதிரி டோட்டலாக மைண்டில் ஊறி போய் பைஹார்ட் பண்ணி வச்சுட்டார் எல்லாமே, டோட்டல் கண்டென்ட்டும். அதனால் எப்போ கேட்டாலும் அந்த மாதிரி வரும், அப்படியே ஃப்ளோவாக வந்துகிட்டே இருக்கும் அவருக்கு. ஸோ ஆல் தி பெஸ்ட் மகேஷ். நீ முதல் படம் மாதிரியே தெரில, நீ வேலை வாங்கின விதமெல்லாம். கேமராமேன்ட்டு ஏதோ ஒன்று சொல்லி வேலை வாங்கினது. அவரும் ரொம்ப உண்மையாக அவர் சொன்ன மாதிரி சாப்பிட்டு தான் அம்பிள் தான். ஆனால் கிம்பிள் எப்போவுமே தான் தூக்கிட்டு. ஸோ பவிஷ், உங்களுக்கு வந்து இந்த படம் வந்து 2வது படமாக எனக்கு தெரியல. நான் உங்களோட பெர்ஃபார்ம் பண்ணும்போது நிஜமாகவே நல்ல இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுறக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டு. அந்த ஹீரோயினோட எனக்கு 2 சீன் சின்ன சின்ன பிட்டு தான் எனக்கு வந்து காம்பினேஷன் வந்தது.
நாகதுர்காவா, நாகதுர்கா. அவங்க வந்து அவங்க நல்லா பண்ணாங்க. அந்த 2 சீனில் அவங்க அம்மா வந்து இருக்காங்களே, என்னையே மிரட்டுற அளவுக்கு டைலாக் அவங்களுக்கு. சரி, ஆனால் கொஞ்சம் பயந்துட்டேன், என்னடா இது அப்படின்ட்டு அப்படியே சமாளிச்சிட்டேன்னு வச்சுங்க. எனக்கு ஒய்ஃபாக பண்ணவங்களும் சூப்பராக பண்ணாங்க. ஸோ ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை, எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாம், விஜய் டான்ஸ் மாஸ்டர் எல்லாருமே ரொம்ப நல்லா சின்சியராக ஒர்க் பண்ண ஒரு படம் இது. இதுதான் ஃபஸ்ட்டு விழான்னு சொன்னார் தனஞ்சயன் சார். தனஞ்சயன் சார் வந்து பட்ஜெட் படம்னாரு. நான் வந்து அதுதான் கொண்டாந்தேன். அவர் மேனேஜர் வந்து போய் பொக்கே கடைக்காரர்கிட்ட, இப்போ அவர் பொக்கே எவ்வளோப்பான்னு, ஒரு 2000 ரூபா ஆகும் சார். அப்படியா, எனக்கு வந்து 3 பொக்கே போதும். ஒரு பொக்கேயில் எத்தனை பூ இருக்கும்? ஒரு 50 பூ இருக்கும். எனக்கு 5 பூவாக வச்சு, 5 பூவுக்கு மேலே வைக்காது, 3 பொக்கே போதும், எல்லாம் டோட்டல் யூனிட் கொடுக்கணும்னு சொல்லி மேனேஜர் வாங்க வச்சிருக்கு. தனஞ்சயன் சாருக்கு வாழ்த்துக்கள். பட்ஜெட் படம் தான் இப்படி தான் பண்ணோம் பாருங்கள். அது வந்து ஒரு ஃப்ரண்டில் நிற்க வச்சு எல்லாரும் பொக்கே பிடிச்சிட்டு நில்லுங்கன்னு சொல்லி ஃபோட்டோ வேறு எடுத்துட்டாரு. எல்லாருக்கும் நாங்கள் பொக்கே கொடுத்துருக்கோன்ட்டு. பணம் பேசும்போது அப்படி தான் எல்லாம் பட்ஜெட். இனியும் வனிதா வந்து எக்ஸ்ட்ரா ஒரு நாள் நடித்தாங்க. நான் காசே வாங்கலை அப்படி இப்படி. நான் கூட தான் எக்ஸ்ட்ரா நடித்தேன். எங்கே கொடுத்தீங்க? எனக்கு பேசுனதை விட ஒரு நாள் எக்ஸ்ட்ரா தான் நடித்தேன். அதுவும் மிட் நைட்டு வந்து நடித்தேன்.